வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். மயிலாடுதுறையில் சிக்காத சிறுத்தை, 2 நாள் தேடுதல். நடந்தது என்ன? 2 நாட்களாக சிக்காமல் திரியும் சிறுத்தை. மயிலாடுதுறை செம்மங்குளம் பகுதியில் 2ஆம் தேதி முதல் சிறுத்தை நடமாட்டம். நேற்று அதிகாலை வாய்க்காலில் பன்றியை வேட்டையாடி பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று 7 பள்ளிகளுக்கு விடுமுறை. 10ஆம் வகுப்பு தேர்வு நடக்கிறது. தேர்வு நடக்கும் பள்ளிகளில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை பாதுகாப்புடன் தேர்வுகள் நடைபெறுகிறது. சிறுத்தையை பிடிக்க 10 குழுக்கள் அமைத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் நடத்தி வருகின்றனர். மைசூரில் இருந்து ரயிலில் வந்ததா? காடுகளில் இருந்து வந்திருக்கலாம் அல்லது மைசூரில் இருந்து ரயிலில் வந்திருக்கலாம் என வனத்துறையினர் சந்தேகம். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. இரவு நேரத்தில் டிரோன் மூலம் சிறுத்தையின் உடல் வெப்பநிலையை வைத்து தேடும் முயற்சி. சிறுத்தையை பிடிக்க மதுரையில் இருந்து 2 கூண்டுகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் வனத்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு தேடுதல் நடத்தி வருகின்றனர். சிறுத்தை எங்கிருந்து வந்தது? காடுகளில் இருந்து வந்திருக்கலாம். காடுகளில் இருந்து ஆறுகள் வழியாக மயிலாடுதுறைக்கு வந்திருக்கலாம் என வனத்துறையினர் சந்தேகம். மைசூர் ரயில் மூலம் வந்திருக்கலாம். அதிகம் காடுகளை கொண்ட மைசூரில் இருந்து ரயில் மூலம் வந்திருக்கலாம் எனவும் சந்தேகம். சரக்கு ரயில் மூலம் வந்திருக்கலாம். பயணிகள் ரயிலில் வந்திருக்க வாய்ப்பில்லை. சரக்கு ரயில் மூலம் வந்திருக்கலாம் என யூகம். தற்போதைய நிலைமை, சிறுத்தை இன்னும் பிடிபடவில்லை. தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தகவல்களுக்கு வனத்துறை கட்டுப்பாட்டு அறை எண் 9360889724. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பாதுகாப்புடன் நடத்தது. சிறுத்தை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்கவும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை நடக்கிற முக்கிய செய்திகளை காண உங்கள் ஆதரவை லைக், கமெண்ட், ஷேர் செய்து தொடரலாம். நன்றி, வணக்கம்.